எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அமெரிக்கா இந்தியாவுக்கு அவ்வளோ உற்ற நட்பு நாடா, நமக்கு ஒன்றும் பிரச்சனைக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அமெரிக்கா ஒரு நல்லது பண்ணும், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கெடுதலும் இருக்கும். இந்த ரியாலிட்டி இருக்குல்ல, இதை இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஈரான் விஷயத்தில் அமெரிக்கா பண்ணிட்டு இருக்க ஒன்றும் இந்தியாவுக்கு பின்னாடியே கொடுத்துக்கிட்டு இருக்கு. நாம் பொருளாதாரத்தில் மேலே போகலான்னு பார்த்தா எழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுலேயும் எரும மாட்டு கறி இருக்குல்ல, அதை சார்ந்த இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டர்ஸில் ஒரு பெரிய சாதனை படிச்சிருக்காங்க. அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூ இருக்குல்ல, அதில் அமெரிக்கா இந்தியாவுக்கு ஃபேவராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஒரு மாதிரி இடியாப்பத்தை பிச்சு போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். முதல்ல அமெரிக்கா இந்தியாவுக்கு சாதகமாக ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ணியிருக்க பாதக விஷயத்தை பற்றி பேசுகிறேன், வெயிட் பண்ணுங்க. கடந்த 2020 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஸ்டாண்ட் என்ன தெரியுமா? ஜம்மு அண்ட் காஷ்மீர் விஷயத்தில் இது போல் காஷ்மீர் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதன்படி இருக்கட்டும், அந்த நிலப்பரப்பு பாகிஸ்தான் வசமா இந்தியா வசமான்றதை அந்த மக்கள் முடிவு பண்ணிட்டோன்னு சொன்னாங்க. 2020 அமெரிக்காவோட தெளிவான ஸ்டாண்டு இதுதான். யூஎஸ் காங்கிரஸ் இருக்குல்ல, அங்கே டாக்குமெண்ட் பண்ணப்பட்ட வார்த்தைகள் நான் சொல்கிறேன். இந்த வார்த்தைகள், அமெரிக்கா இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி இருக்குல்ல, அதை இந்தியாவோட நிலப்பரப்பா அவங்க கருதவே இல்லை. இன்னொரு பக்கம் ஐக்கிய நாடுகள் சபை அது சுத்தம், காஷ்மீர்னாலே எப்படிங்க இந்தியாவுக்குன்ற மாதிரி அவங்க கேள்வி எழுப்புவாங்க. அப்பேற்பட்ட சபை, ஐநா சபையில் ஒரு விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அமெரிக்காவோட இன்சிஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். சரி, ரைட்டு. இதெல்லாம் பார்க்குறப்ப என்னப்பா பாகிஸ்தானுக்கு ரொம்ப ஃபேவராக அமெரிக்கா செயல்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுதில்ல? கிட்டத்தட்ட உண்மையாக அதுதான், அதில் மாற்ற கருத்து இல்லை. ஆனால் இப்போ ஏற்பட்ட அமெரிக்காவோட பாலிசி இப்போ சேஞ்ச் ஆகியிருக்கு இந்த டைமில். அதாவது அமெரிக்காவோட அம்பாசிடர் இருக்கார்ல, இந்தியாவுக்கான தூதர் செர்ஜியோ கோர், இவர் நம்ம ஸ்ரீநகருக்கு வந்திருக்காருங்க. ஆக்சுவலாக இவரை பற்றி சொல்லணும்னா, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய விசுவாசி, ட்ரம்ப்போட முழு நம்பிக்கை பெற்றவர் இந்த கோர் தான். அமெரிக்காவோட இந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதோட ஸ்பெஷல் என்வாய்ங்க, சவுத் ஏஷியாவுக்கான ஸ்பெஷல் என்வாய் இந்த கோர் அவர்கள் தான். இவர் ஸ்ரீநகர் வந்தாரா, சிஎம் ஒமர் அப்துல்லா அவர்களை மீட் பண்ணாரா, மீட் பண்ண கையோடு என்ன தெரியுமா சொன்னார் கோர்? ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இந்தியா. முக்கியமாக கவனிங்க, இந்தியாவோட நிலப்பரப்பு தான் இந்த காஷ்மீர்ன்றதை தெளிவாக சொல்லிட்டாப்புல, பிரகடனப்படுத்தியிருக்காப்புல. அமெரிக்கா இதுக்கு முன்னாடி இங்கே ட்ராவல்லாம் பண்ண வேணாம், நம்ம அமெரிக்கன்ஸ்லாம் இங்கே சேஃப் இல்லைன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த ட்ராவல் அட்வைசரியை நாங்கள் ரிவோக் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே அமெரிக்கன்ஸ் வந்து இந்த இடத்த சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். நான் இப்போ தான் இங்கே வந்திருக்கேன், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர், இது அமெரிக்கன்ஸை வந்து பார்க்க ஆசைப்படுவாங்களே, ஸோ அவங்கள தாராளமாக வரலாம். ஸோ நாங்கள் இதுக்கப்புறம் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது போட விரும்பலன்ட்டு தெளிவாக சொல்லியாச்சு. இந்த அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்த அவங்க அழகாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒன்று அவங்க உள்ளே இறங்கிடுவாங்க, இல்லைனா அந்த இடத்த ரொம்ப சேஃபாக வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு காசா எடுத்துக்கோங்க. உலகத்திலேயே பெரிய ரியல் எஸ்டேட் இடமா காசாவை பார்த்த நாடு அமெரிக்கா தான். ட்ரம்ப் சொன்னார் அங்கே பெரிய ரெசார்ட்லாம் வரப்போகுது, நான் அப்படி மாற்ற போகிறேன் இப்படி மாற்ற போகிறேன்னு. ஆனால் அதேமாதிரி இங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பண்ண முடியாதுல்ல. ஸோ அவங்களால டேரெக்டாக உள்ளே வர முடியாதுன்னு தெளிவாக அவங்களுக்கு தெரியும். சரி, இருக்கிற அழகான இடத்த இன்னும் அழகாக மாற்றுவோமே, இந்தியாவோட சேர்ந்து நட்புறவும் பெருப்போன்ற மாதிரி தான் அவங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்தளவுக்கு அமெரிக்கா ஒரு சேஃபான இடமா ஒரு இடத்த கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நாலு பின்ன பயங்கரவாத தாக்குதல் நிகழ்த்தப்படுது அப்படின்னா, அந்த தாக்குதலுக்கு காரணமான நாட்டை அமெரிக்கா எதிரி நாடாக பார்க்குமா இல்லையா? ஸோ எங்கே வந்து முடிச்சிருக்காங்க தெரியுதா? இந்தியாவுக்கு ஃபேவராக இப்போ இவங்க எடுத்திருக்க ஸ்டாண்டு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் விஷயத்தில் எடுத்திருக்க ஸ்டாண்டு பாகிஸ்தானுக்கு ஆட்டோமேட்டிக்காக எதிரான ஸ்டாண்டாக மாறிடுச்சு. சூப்பர் ப்ரோ. அமெரிக்கா இந்த அளவுக்கு இந்தியாவுக்காக இறங்கி வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ரொக்கோ ஜாவ். ஆக்சுவலாக இது வரைக்கும் சொன்னதெல்லாம் அமெரிக்காவோட ஒரு பக்கம். இதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தை ரிவீல் பண்ணுறவங்களுக்கு, ஈரான் இஷ்யூவில் அமெரிக்கா எந்த நாட்டையும் பகச்சிக்க ரெடியாக இருக்காங்க. ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறியா, நீ தான் எனக்கு முதல் எதிரின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ நம்ம சொல்லியிருக்காரு, மோஸ்ட் க்ரஷிங் எக்கனாமிக் ஆப்ரேஷனை நாங்கள் ஈரானுக்கு அகென்ஸ்டாக பண்ண போகிறோம். இது வரைக்கும் ஈரானோட பொருளாதாரம் தலை தூக்கூடாமல் என்னென்ன பண்ணுமோ அதை விட அதிகமாக நாங்கள் பண்ண போகிறோம். எங்களோட ஒரே ஒரு மோட்டிவ் என்னென்னா ஈரானை தனிமைப்படுத்தணும், அது மட்டும்தான். இந்த எக்கனாமிக் டெத் டேவை ஈரானுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். பயங்கர ஆவாசாக பேசியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் நினச்சி டேரிஃப் போடுவார், கோர்ட்டில் கேஸ் நடக்கும், என்னங்க எப்படிலாம் டேரிஃப் வர நாடுகள் மேலே. ஆனால் இப்போது அவர் 100% வரைக்கும் டேரிஃபை போட்டுக்கலான்னு கிட்டத்தட்ட ஒரு விஷயம் முடிவாயிடுச்சு லீகலாகவே. இதனால தான் மனுஷனை இப்போ கையில் பிடிக்க முடியல. இந்த விஷயத்த சொல்லிட்டாரா, இந்த ஈரானோட ஆயிலை வாங்குறது, இதை அவர் எப்படி தெரியுமா சொல்கிறாரு? ஸ்மக்லிங்னு சொல்கிறாரு, ஆயில் ஸ்மக்லிங்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த ஈரான் சார்ந்து கேஷை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் இந்த ஷிப்பிங் சார்ந்து ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் எந்த நாடும் பண்ணக்கூடாது இனிமேல். அப்படி யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் இன்னொரு ஈரானு அப்படி தான் நாங்கள் உங்களை பார்ப்போம்.
எவ்ரி ஈரான் ட்ரேட் பார்ட்னர்ஸ் இதுக்கப்புறம் பனிஷ் பண்ணப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. எவ்ரி, இதுதான் முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா அந்த எவ்ரியில் இந்தியாவும் இருக்குது, சைனாவும் இருக்குது, பல நாடுகளும் இருக்குது. இந்தியா ஈரானுக்கு எந்தெந்த வகையான பொருட்களை ஏற்றுமதி பண்ணுது தெரியுமா? பாஸ்மதி ரைஸு, டீ, சுகர், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ். இது ஆக்சுவலாக இந்தியா பல நாடுகளுக்கு பண்ணிகிட்டு இருக்கு. மருந்துகள் கொடுக்கறதுல நம்ம தான் டாமினண்ட்டாக இருக்கும். ஸ்பைசஸ், அப்புறம் இந்த செரியல்ஸ் அண்ட் அதர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நாம் ஈரானுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். ஈரான் பதிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டாச்சியோஸ், டேட்ஸு, ஆப்பிள்ஸு, கிவிஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் முக்கியமான மேட்டரை விட்டிங்களே, ஆயிலு அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே? இதுக்கு முன்னாடி ஈரான் நமக்கு ஆயிலை கொடுத்துட்டு இருக்கும்போது நாம் ஈரானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது குறைவாகவும் ஈரான் நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதிகமாகவும் இருந்துச்சு. ஆனால் இப்போ நிலைமை என்ன தெரியுமா? அமெரிக்காவோட இந்த கிடுக்கு பிடியால் இந்தியா ஈரானோட ட்ரேட் பார்ட்னர்ஷிப் இருக்குல்ல, கொலாப்ஸ் ஆகிடுச்சு. சில வருஷமாக இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் ரீசெண்ட் டைமாக அந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கும் போதெல்லாம் அது இன்னும் கொலாப்ஸ் நோக்கி பெருசாக போயிடுச்சு. அதாவது இந்திய ஈரான் உறவை அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ தூரம் சீர்குலைச்சிருக்குன்றத இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். 2018 to 2019 இந்த ஒரு ஃபிஸ்கலில் மட்டுமே இந்தியா ஈரானோட ட்ரேட் வர்த் எவ்வளோ தெரியுமா? 1.62 லட்சம் கோடி ரூபாய். இந்தியா ஈரான்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிச்சுல, அதாவது ஈரானில் ஏற்றுமதி பண்ணுவாங்க, நாம இங்கே இறக்குமதி பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா, இதோட வர்த் மட்டும் 1.29 லட்சம் கோடி ரூபாய். அண்டு இந்தியா இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணதில் அதோட வர்த்து வெறும் 33,565 கோடி ரூபாய் மட்டும்தான். ஸோ ஈரான் நமக்கு எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு, இந்தியா எவ்வளோ குறைவாக பண்ணியிருக்குன்னு தெரியுதா ஈரானுக்கு? இது அப்படியே 2024 to 2025 இந்த ஒரு வருஷத்தில் பாருங்கள், இந்த பைலாட்ரல் ட்ரேடுன்றது எவ்வளோ தெரியுமா அதோட வர்த்து குறைஞ்சிருக்கு, கீழே சரிஞ்சிருக்கு? 16,065 கோடியாக இருக்குது. 1.62 லட்சம் கோடி ரூபாய் எங்கே, 16,065 கோடி ரூபாய் எங்கே? ஸோ அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ தூரம் நம்மளோட இந்த ட்ரேட் பார்ட்னர்ஷிப்பை வச்சிருக்குல்ல. 2025 to 2026 இந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் ஈரானுக்கு 12,000 கோடி ரூபாய் மட்டும்தான். அவ்வளோதான் வர்த்துக்கு நம்ம பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஈரான்லேருந்து நாம் இம்போர்ட் பண்ணி போல அதோட வர்த் ஒட்டு மொத்தமாகவே 3,600 கோடி மட்டும்தான். எங்கேருந்து எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு பாருங்கள். இந்தியாவோட ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்குல்ல, அது 8,400 கோடி ரூபாய். நாம் ஈரானுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணி ஈரான் நம்மளுக்கு ரொம்ப குறைவாக ஏற்றுமதி பண்ணுற விளைவு இந்த சர்ப்ளஸ். இது எல்லாமே நடந்திருக்கிறது யாரால? சாட்சாத் அமெரிக்காவில் மட்டும்தான். ட்ரம்ப்போட இந்த மூவ் இருக்குல்ல, இப்போ அவர் பனிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு பாருங்க, ஈரான் கூட யார் பார்ட்னராக இருந்தாலும் இந்தியா உட்பட. இதனால் கடைசியாக பாதிக்கப்பட போகிறது இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான். நீங்கள் ஒன்று கேட்கலாம், ப்ரோ ட்ரம்ப் டேரிஃபை போட்டால் என்ன வரப்போகுது பிரச்சனை? அது எதனா டேரிஃபை போட்டால் கூட சமாளிச்சிடாமல் கேட்டிங்கன்னா கஷ்டம். இப்போது இங்கேருந்து நம்ம பொருட்களை ஏற்றுமதி பண்ணிவிடுவோம், நமக்கு எந்த தலைவலியும் இல்லை. ஆனால் அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணுறாங்களே அந்த இம்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க மேலே தான் அந்த டேரிஃப் வந்து விழும். இப்போ வாங்குற இடத்துல நீங்கள் இருக்கும்போது, ஆஹா இந்த நாடுகிட்ட தான் வாங்கினா இவ்வளோ டேரிஃப் நம்ம கட்டணும், இதுக்கு நம்ம இந்த நாடுகிட்ட போய்டுன்னு பக்கத்து நாடுகிட்ட போயிட்டா நம்ம பொருட்களை வாங்குறது யார் இருப்பா? அமெரிக்கா கொடுக்குற அளவுக்கு யாருன்னா கொடுக்க முடியுமா? இந்த விஷயம் இருக்குல்ல, இதுதான் செக்கே நம்மளுக்கு. ஸோ ட்ரம்ப் இதுக்கப்புறம் சொன்னதே செய்ய ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க, ஹையர் ஷிப்பிங் காஸ்ட்டை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, பேமெண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப டைட்டன் ஆகிடும். மூணாவது, டிமாண்ட் ரொம்ப வீக் ஆகிடுங்க ஆட்டோமேட்டிக்காக. இது எல்லாத்தையும் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக மட்டும் பண்ண போகிறான்னு நினைக்காதீங்க. ஈரான் கூட தொடர்பு இருக்க, ட்ரேட் வச்சிருக்க எந்த நாடாக இருந்தாலும் இதை தான் பண்ண போகிறாங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் விஷயத்தில் அமெரிக்கா நமக்கு சார்பாக நிலையை எடுத்துச்சா, அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்காது, இதுக்கப்புறம் தான் தெரிய விடுங்க. ரெண்டாவது, நமக்கு யாரோ வேலையை பார்த்து விட்டாங்களா ஈரான் விஷயத்தில், ரைட்டு. மூணாவது விஷயத்த சொல்கிறேன், இன்ஃபேக்ட் இந்தியா இதுக்கப்புறம் சார்புன்ற விஷயத்த, தற்சார்புன்ற விஷயத்த இன்னும் பெரிய கனவாக சுமந்துட்டு போனால் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை பண்ண முடியும். இப்போ அமெரிக்கா முடிவு பண்ணதில் இந்தியா யார் கூட பிஸ்னஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு, அந்த இடத்துல அமெரிக்கா இல்லாமல் இந்தியா இருந்த எப்படிங்க இருக்கும்? பெரும் கனவாக தெரியுதுல. ஒரு இந்தியானே எனக்கு அந்த கனவு இருக்குது, உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாலாம் நீங்கள் ஆகா ஓகன்லாம் யோசிக்க வேணாம். சிம்பிளாக சொல்கிறேன், நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இதை உலகத்தரம் வாய்ந்ததாக நாம் பிரகடனப்படுத்திட்டாலே போதும், அந்த அளவுக்கு கன்சியூமர்ஸை வாங்க வச்சுட்டாலே போதும், நாம் டாப் இடத்துக்கு வர முடியும். யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துக்கு நாம் இருக்க முடியும். அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ண முடியல பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துக்கு நம்மளும் போக முடியும். ரொம்ப அதீத கற்பனையாக தெரியுதா? எரும மாட்டோட கறி இருக்குல்ல, இதை வச்சு ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அதாவது இந்தியன் ஃபார்ம் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது பாருங்கள், நாம் இந்த பண்ணை சார்ந்து எவ்வளோ பொருட்களை ஏற்றுமதி பண்ணாலும் அதில் சூப்பர் ஸ்டார் என்ன தெரியுமா? பஃபலோ மீட்டு தான். எரும கறின்னு சொல்லுவோம்ல, அந்த பஃபலோ மீட்டு தான். 2025 to 2026 இந்த ஃபிஸ்கல் இயரில் மட்டுமே 49,000 கோடி ரூபாய் அளவுக்கு நாம் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் பஃபலோ மீட்டை. 25% ஹைங்க இது. இதுக்கு முந்தைய வருஷத்தில் நாம் ஏற்றுமதி பண்ணதை விட 25% அதிகமாக பண்ணியிருக்கோம் இந்த ஃபிஸ்கலில். கடந்த ஏப்ரல் to ஜூன் இந்த காலகட்டத்தில் மட்டுமே 14,345 கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட 66% அதிகம்.
எதோடு கம்பேர் பண்ணுறப்ப போன வருஷம் ஏப்ரல் டு ஜூன் காலகட்டம் இருக்குல்ல, அப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோட வேர்த்து இந்த பஃபலோ மீட் பார்த்தீங்கன்னா 8568 கோடி தான். ஆனால் இப்போ அது எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு? 66% மேலே போயிருக்கு இந்த வருஷத்தில். ஸோ குளோபல் பிராண்டாக இந்த இந்தியன் பஃபலோ மீட் உருவாயிடுச்சா? இதோட வெளிப்பாடு தான் இந்த அளவுக்கு மேலே 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 போயிட்டு இருக்கதை பார்க்குறோம். 25% growth நாம் இங்கே அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சைலண்டாக ஒரு சம்பவத்தை பஃபலோ மீட்டை பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அரசு இதை இன்னும் ஃபர்தராக பிராண்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க, நாம தான் உலகத்தில் டாமினேட்டாக இருப்போம் பஃபலோ மீட்டில். உதாரணத்துக்கு உலகத்திலே சிறந்த பீஃப் அப்படின்னு ஒரு பேரை கேட்டிங்கனாக்கா பிரசிலியன் பீஃபை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இந்தியா சார்ந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக நம்மளது கேரிஃப் பீஃபுங்க. இட் மீன்ஸ் இந்த கேட்டில் பீஃப் இருக்குல்ல, அதை விட ஃபேட்டும் கொலஸ்ட்ராலும் ரொம்ப கம்மி. நம்மளோட இந்த கேரி பீஃப் இருக்குல்ல, இதோட கம்பேர் பண்ணி சொல்றதா இருந்தா இதில் நீங்கள் மார்க்கெட் லீடராக வருது பெரிய விஷயம். அதை இந்தியா இப்போ சக்செஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக பீஃப் கேட்டில்னு ஒரு பக்கம், கேட்டில் பீஃப் எல்லாம் சேர்த்து இன்னொரு பக்கம் கேரிஃப் பீஃப்னு நம்ம இந்தியாவிலேருந்து போகிற பஃபலோ மீட் இருக்குல்ல, அது தனியாக இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்கு, ஈக்குவலண்ட்டாக காம்பீட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பிரசிலியன் பீஃப் இருக்குல்ல, அதுக்கும் நம்ம இந்தியன் கேரிஃப் பீஃபுக்கும் இடைப்பட்ட மார்ஜின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டன்னுக்கு 1,91,255 ரூபாய் வேரியேஷன் இருந்துச்சு. நம்ம மீட்டை விட அவங்களுக்கு இந்த அளவுக்கு மேலே இருக்கும். ஆனால் இப்போ என்ன தெரியுமா சேஞ்ச் நடந்திருக்கு? 57,377 ரூபாவா பர் டன்னுக்கு இவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குங்க. இவ்வளோ தூரம் துரத்தி பிடிச்சிட்டோம். இன்னொரு 2 வருஷத்துக்குள்ள நாம மட்டும் இந்த இந்தியன் பஃபலோ மீட்ன்ற இந்த இந்தியன் பிராண்டிங்கை பெருசாக கொண்டு போனோம். பிரசிலியன் பீஃபை கீழே தள்ளிட்டு நம்ம இந்தியா மேலே வந்து நிற்கும். பெரிய மாற்றமாக இருக்குது. ஆக்சுவலாக பிராண்டிங் அண்ட் சேஃப்டி இது வரைக்கும் இந்தியாவோட பஃபலோ மீட் சார்ந்து சூப்பராக இருக்குது. இது இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போனீங்கன்னா இந்த பிரசிலியன் பீஃப் வச்சிருக்க ஒரு பெரிய மார்க்கெட் ஷேர் இருக்குல்ல, அதை நம்ம ஓன் பண்ண முடியும். அண்ட் இந்தியன் பஃபலோ மீட்டோட வேல்யூ இருக்குல்ல, அதை பற்றி இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இதை நம்ம 10 டன்னில் கால்குலேட் பண்ணுவோம். 2014 to 2015 இந்த ஒரு வருஷத்துக்குள்ள மட்டும் 3,09,861 ரூபாவாக இருந்துச்சு நம்ம இந்தியன் பஃபலோ மீட் இருக்குல்ல, இது பர் டன்னுக்கு இதோட வேல்யூ. ஆனால் இப்போ 2026 to 27 இந்த நடந்துட்டு இருக்க ஃபிஸ்கல் இருக்குல்ல, இதில் இது வரைக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 4,20,000 ரூபாய் மேலே போயிருக்கு பர் டன்னுக்கு. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணி மேலே போயிட்டு இருக்கோம் தெரியுதா? நாள் பட முன்னேற்றம் எந்த அளவு போயிட்டு இருக்குன்னு. இந்தியாவை பல பேர் வெஜிடேரியன் கண்ட்ரி நினச்சிட்டு இருப்பாங்க. இங்கே அசைவம் சாப்பிட்ற ஆட்கள் ரொம்ப அதிகம். அதெல்லாம் தாண்டி பீஃப் இருக்குல்ல, இதை ருசிச்சு சாப்பிட்ற ஆட்களும் இங்கே அதிகமாக இருக்க தான் செய்கிறோம். இன்னொருத்த உணவை இன்னொருத்த முடிவு பண்ணக்கூடாதுன்ற தெளிவாக இருந்தும் இந்த மார்க்கெட்டில் இந்தியா மார்க்கெட் லீடராக மாறதுக்கு வாய்ப்புகளை பெருசாக ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் கன்சியூமர்ஸ் அதிகப்படியாக பே பண்ண ரெடியாக இருக்காங்க. இந்தியாவிலேருந்து வர்ற பஃபலோ மீட் இருக்குல்ல, இதுக்கு இதைத்தான் இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு தெளிவாக காட்டுது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 83 அரசு அங்கீகாரம் பெற்ற ப்ராசஸிங் பிளான்ஸ் இருக்குங்க. இந்த 83 பிளான்ஸ் மட்டும்தான் இந்த பஃபலோ மீட் இருக்குல்ல, இது எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியும். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சரியா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான். சும்மா வர்றவங்க போகிறவங்கலாம் பஃபலோ மீட்டை எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்து அதை நம்ம செயலாக்கம் கொடுக்குறோன்னு வைங்க, குவான்டிட்டி அதிகமாக வெளியே எக்ஸ்போர்ட் ஆகும். ஆனால் குவாலிட்டி அடிபட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த செக்மெண்ட்டை கீழே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளோ நாட்களை நம்ம தேத்தி கொண்டு போய் வச்சிருக்கல ஒரு செக்மெண்ட் மேலே பிரசிலியன் பீஃபுக்கு ஈக்குவலான்ட்டு அதை அடிபட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன பொறுத்த 83 ஓகே தான். அதில் இன்னும் சில பிளான்ஸை சேர்க்கலாம், ஆனால் அதீத ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி சேர்க்கணும். ரைட்டு. இந்தியாவோட டாப் ஃபார்ம் எக்ஸ்போர்ட்ஸ் எது தெரியுமா? ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது சீ ஃபுட்ஸ் தான். இந்தியாவோட கடல் உணவுகள் இருக்குல்ல, அதுக்கு உலகம் முழுக்க செம டிமாண்டு. அதை நிறைய மீனவ நண்பர்கள் சொல்லுவாங்க பாருங்க, எப்பா கடல்லேருந்து மீனை பிடிச்சிட்டு வருமா, போட்லேருந்து முடிஞ்சா அப்படியே வாங்கிக்கோ, அப்படி கொஞ்சம் மிஸ் பண்ணால் நாங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு அமுச்சு விட்ருவோன்னு. கிட்டத்தட்ட 80,326 கோடி ரூபாய் வேர்த்துங்க இந்தியாவோட சீ ஃபுட்ஸை இந்த அளவுக்கு வாங்குறாங்க. நம்ம எக்ஸ்போர்ட் இதை பண்ணுறதோட வேர்த்து இவ்வளோ நிற்குது. 2வது இடத்துல நான் பாஸ்மதி ரைஸ் 55,466 கோடி ரூபாய் இதோட எக்ஸ்போர்ட் வேல்யூ. அண்டு பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா 53,555 கோடி ரூபாய். பஃபலோ மீட்டு 4வது இடத்த பிடிச்சிருக்கு. இதில் 48,770 கோடி ரூபா அளவுக்கு நாம் இந்த ஃபார்ம் எக்ஸ்போர்ட்டில் இதை நம்ம தனியாக பண்ணுறோம். ஸ்பைசஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்கு பேர் போனதே மசாலாக்கள் தானே. 40,163 கோடி ரூபாய் இதோட வேர்த்து. ஸோ இந்த டாப் 5 லிஸ்ட்டில் 4th பிளேஸை பிடிச்சிருக்கிறது பஃபலோ மீட்டு தான். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் கிளாரிட்டியாக புரியுதா? உலகத்தில் மற்ற பொருட்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடும், ஆனால் ஃபார்ம் சார்ந்து விவசாயிக்கிற பொருட்கள் சார்ந்தும் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. சாப்பாட்டுக்கு என்னங்க உங்களுக்கு மாற்று தேடி போக முடியும்? இது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ன்றதை உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கலாம். அது காரணம் இதுதான். ஆஃப்டர் ஆல் பஃபலோ மீட் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது இந்தியாவோட ஒட்டுமொத்தமான எக்ஸ்போர்ட் ரெவன்யூவில் எவ்வளோ பெரிய ரோலை ப்ளே பண்ணுது பாருங்கள். அப்படியே மேலே போனீங்கன்னா சீ ஃபுட்ஸு பாஸ்மதி ரைஸ் சார்ந்த கேட்டகரியில் 2 பிரியுது பாருங்கள், அது பயங்கரமாக இருக்குது. ஸோ விவசாயம் சார்ந்து நாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி, ஃபார்மிங் சார்ந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி, அதில் அவுட்புட் ப்ரொடக்ஷன் அதிகமாக கொண்டு வந்து உள்நாட்டு தேவையை தாண்டி நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி அதிகப்படுத்த ஆரம்பித்தோம். எதுக்கு பேர் தான் ரியல் ஜிடிபி க்ரோத்னு சொல்ல முடியும். அண்ட் இந்த விஷயம் என்னன்னா, நம்ம அரசு நலன் சார்ந்து மட்டும் சொல்ல நினைக்காதீங்க, மத்திய அரசு நலன் சார்ந்து தமிழ்நாடு அரசு சேர்த்து தான் சொல்கிறேன்.
ஏன்னா நம்ம மற்ற விஷயங்களை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறோம்ல, நம்ம அதிகமாக ஜிடிபியை வந்து கொஞ்சம் மேலே கொண்டு போகணும், அது இதுன்னு சொல்லிட்டு பொருளாதார வளர்ச்சி சார்ந்து போகணுன்ட்டு. விவசாய பொருட்கள், பண்ணை பொருட்கள் சார்ந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணாக்கா பாருங்க, கண்ணு முன்னாடி ரிசல்ட் இங்கே இருக்குது. இதை நாம் பண்ணால் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் இருக்குல்ல, அது வேற லெவலில் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பல பேர் இந்த விவசாயம், கால்நடைகள் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்கீமாக சொல்கிறாங்க அப்படின்னா அதை சிரிச்சிட்டு போயிடறாங்க பல பேருமே. என்ன ஒரு தப்பு நான் பார்க்குறேன்னா, சொல்கிறவங்க அது இன்னும் டேட்டாவோடு ஆதாரப்பூர்வமாக கரெக்டாக வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னால் ஈஸியாக கன்வே ஆகும். ஆனால் சொல்கிறவங்க அது போல் வார்த்தையில் பெருசாக பேசாமல் உணர்ச்சி வசப்படுறது, மற்ற விஷயம் ஆகும்னு பேசவே தான் பெருசாக மக்கள்கிட்ட ரீச் ஆகாமே போயிடுது, நகைப்புக்குரிய விஷயமா மாறிடுது. ஸோ நான் தெளிவாக சொல்லிட்டேன், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். விவசாயம் அப்புறம் பண்ணை இது சார்ந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் இதை வச்சே நீங்கள் பொருளாதாரத்தில் டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு ஜம்பை கூட அடிக்க முடியும். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்தியா எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்றத இந்தியா முடிவு பண்ணுறதில்ல, அமெரிக்கா தான் முடிவு பண்ணிட்டு இருக்கு. இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் பல நாடுகள் எந்த அளவுக்கு ரெவென்யூ பார்க்கணுன்றத எங்கேயோ இருக்க அமெரிக்கா தான் டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்கணுமா? தற்சார்பு பொருளாதாரன்ற ஒரு விஷயம் அவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ணிட முடியாது. ஆனால் அச்சீவே பண்ணிட முடியாதுன்றதும் கிடையாது, பண்ண முடியும். இப்போ பஃபலோ மீட்டை வச்சு சொன்னல, இதே மாதிரி ஒவ்வொரு இந்தியாவோட ஒவ்வொரு பொருட்கள் சார்ந்த பிராண்டிங்கை நம்ம புஷ் பண்ண ஆரம்பித்தோம், வேர்ல்டு மார்க்கெட்டில் நாம் வைக்கிறதா சட்டமாக மாறும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.